தொலைக்காட்சி நேயர்களுக்கு போடிநாயக்கனூர் ஜமீன்தாரணி காமுலம்மாள் நினைவு பள்ளிகளின் சார்பாக அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரம்பரியமிக்க இப்பள்ளியானது 1903ஆம் ஆண்டு விக்டோரியா நினைவு உயர்நிலைப் பள்ளியாக இந்த பகுதியினுடைய நகர் மற்றும் சுற்றுவட்டார கிராம பகுதியில் எளிய மக்கள் மாணவர்கள் பயணம் வகையிலே துவங்கப்பட்டது. பின்னர் 1917ஆம் ஆண்டு இந்த பள்ளியானது ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. 1965ஆம் ஆண்டு இப்பள்ளியினை முதலில் நிறுவிய ஜமீன்தாரணி காமுலம்மாள் அவர்கள் நினைவு பெயராலேயே ஜமீன்தாரணி காமுலம்மாள் நினைவு உயர்நிலைப்பள்ளி என்று பெயர் சூட்டப்பட்டு சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகின்றது. கம்பீர கட்டிடங்களுடன் விசாலமான நிலப்பரப்பில் நிழல் தரும் மரங்கள் சூழ அமைய பெற்றது இப்பள்ளி. புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜமீன்தாரணி காமுலம்மாள் நினைவு மேல்நிலைப் பள்ளிகளின் செயலர் என்ற முறையில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் பள்ளியானது 1903ஆம் வருடம் அன்றைய ஆட்சி செய்த ஜமீன்தாரணி காமுலம்மாள் அவர்களால் நிறுவப்பட்டு குடைத்தன்மை கொண்ட பிரிவு முன்னணியில் ஒவ்வொரு வகுப்பறையில் கட்டி பள்ளியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு வந்தார்கள். ஜமீன் ஒழிப்பிற்கு முன்பு அப்போது இருந்த ஜமீன்தார்கள் இந்த பள்ளியின் தலைவராக இருந்து பள்ளிக்கு சிறந்த முறையில் சேவையாற்றி வந்திருக்கிறார்கள். மேலும் ஊரினுடைய நல்ல குடைவலம் கொண்ட பொதுமக்கள் பள்ளிகளுக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்து பள்ளி வளர்ச்சிக்கு பாடுபட்டார்கள். மேலும் பள்ளிக்கு வருமானம் இல்லாத இந்த நேரத்தில் விஎம் ஸ்கூல் தரகு என்று ஒரு தரகை ஏற்படுத்தி அந்த தரகு மூலியமாக தரகு கொடுத்து இந்த பள்ளி வளர்ச்சிக்காக ஊர் பொதுமக்கள் பாடுபட்டார்கள். இங்கே 77 உறுப்பினர்களை கொண்ட வாரிசு அடிப்படையில் பல சமூகத்தை சேர்ந்த உறுப்பினர்கள் பொறுப்பேற்று சீரிய முறையில் 3 வருடங்களுக்கு ஒரு முறை நிர்வாக மாற்றம் செய்யப்பட்டு சிறப்பான நடைபெற்று வருகிறது. பள்ளியினுடைய மேம்பாட்டிற்காக அவ்வப்பொழுது நன்கொடைகள் மூலம் கட்டிடங்களும் மற்றும் ஆய்வகங்கள் எல்லாம் கட்டி கொடுத்து மாணவர்களுடைய கல்வி வளர்ச்சிக்காக பாடுபட்டு வந்திருக்கிறார்கள். சென்ற முறை நான் செயலாளராக இருந்தபொழுது 2010-11ஆம் ஆண்டில் உத்தமாலை கல்வி மாவட்டத்திலேயே 99% மதிப்பெண்கள் பெற்று 1, 2, 3 இடங்களை இந்த பள்ளி கைப்பற்றியுள்ளது. அதேபோல் 2010-11ஆம் ஆண்டில் தமிழ் பாடத்தில் இது மாநிலத்திலேயே முதலாவதாக இடம் பிடித்து எந்த பெரிய சாதனை படைத்துள்ளது. இந்த சாதனையை எந்த பள்ளியும் செய்யவில்லை. அதேபோல் தேனி மாவட்டத்தில் மதிப்பெண் தேர்ச்சி விகிதத்தில் குறைந்த மதிப்பெண்களை கொண்ட மாணவர்களை சேர்த்து நிறைய மாணவர்களை தேர்ச்சி செய்து ஒரு முன்னோடி பள்ளியாக இந்த பள்ளி திகழ்கிறது. காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. நான் ஜமீன்தாரணி காமுலம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்கின்றேன். என்னுடைய பெயர் என்குமார். 110 ஆண்டுகள் கடந்த பாரம்பரிய மிக்க எங்கள் ஜமீன்தாரணி காமுலம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களின் கற்றல் திறனும் ஆசிரியர்களின் கற்பிக்கும் திறனும் சிறப்பாக இருக்கின்றது. எங்கள் பள்ளியில் 4420 மாணவர்கள் உள்ளனர். ஆசிரியர்கள், அலுவலர்கள், பணியாளர்கள் எண்ணிக்கை 140 ஆகும். அதிக எண்ணிக்கை கொண்ட எங்கள் பள்ளியில் தேர்ச்சி சதவீதம் 90%க்கு குறையாமல் இருந்து வருகிறது. வருங்காலங்களில் 100% மாற்ற அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம்.
எங்கள் பள்ளியின் தாரக மந்திரம் சுத்தம், ஒழுக்கம், கல்வி என்பதாகும். எங்கள் பள்ளியில் NCC, NSS, NCC ஆர்மி, NCC நேவி, NGC, ஸ்கவுட் அண்ட் கைட், ரெட் கிராஸ், மாணவர் நுகர்வோர் மன்ற கல்விசார் புற செயல்பாடுகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு போடிநாயக்கனூர் ஜமீன்தாரணி காமலம்மாள் நினைவு மேல்நிலைப் பள்ளியில் +2 தொழிற்கல்வி வணிகவியல் ஆசிரியராக பணிபுரிகிறேன். கல்விசார் புற செயல்பாடுகளில் எமது பள்ளி மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதில் மாணவர் நுகர்வோர் மன்றம் சார்பாக தேனி மாவட்ட ஆட்சியரால் தொடர்ச்சியாக 2012-13 வருடங்களிலும் 2013-14, 2014-15 ஆகிய 3 வருடங்களில் தொடர்ச்சியாக இந்த பள்ளியில் மாணவர் குடிமக்கள் நுகர்வோர் மன்றம் சிறந்த பள்ளியாகவும் சிறந்த நுகர்வோர் ஒருங்கிணைப்பாளராக என்னையும் தேர்வு செய்தது மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. இதற்கெல்லாம் ஒத்துழைப்பு நல்கி வரும் பள்ளி ஆட்சிக்குழு உறுப்பினர்களுக்கும் தலைவர் செயலர் மற்றும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கே. பவித்ர சுஜா. இப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு ஆங்கில வழியில் பயின்று வருகிறேன். நான் இப்பள்ளியை பற்றி சுருக்கமாக கூற வந்துள்ளேன். பண்பின் உறைவிடமாம், பண்பாட்டின் சின்னமாம், பாரம்பரியம் காத்து நிற்கும் பாங்கான பள்ளியாம், ஏலம் மணக்கும் போடியிலே கல்வி மணக்கும் காமலம்மாள் பள்ளியாம், ஜமீன்தாரணி காமலம்மாள் நினைவு பள்ளியாம். பார்ப்போற்றும் பள்ளியே, நீ பல்லாண்டு பல்லாண்டு பலகோடி நூற்றாண்டு மங்கா புகழுடன் குன்றின் மேலிட்ட விளக்கை போலவும் குன்றா புகழுடன் விளங்கவும் நிமிர்ந்த நடையோடு எங்கள் அறிவு கண்ணை திறந்த கோவில் என்றும் கற்பதற்குரிய இடமாகவும் கற்றுக்கொள்ள சுலபமாகவும் அமைந்துள்ள எம் பள்ளியே மங்கா புகழுடன் மென்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல வித்தகனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் போடிநாயக்கனூர் ஜமீன்தாரணி காமலம்மாள் நினைவு மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி தமிழாசிரியராக பணியாற்றி வருகின்றேன். ஜமீன்தாரணி காமலம்மாள் நினைவு பள்ளிகள் என்ற பெயரை கேட்டாலே அதனுடைய பழமையை நாம் உணரலாம். காரணம், ஜமீன்களின் ஆட்சி 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் நிறைவு பெற்றதை நாம் அறிகின்றோம். எனவே இப்பள்ளியானது அக்காலங்களில் துவங்கப்பட்டதால் அதன் பழமை நமக்கு சிறப்பாக விளங்குகிறது. இப்பள்ளியினுடைய முகப்பு பகுதியிலே வித்தக விநாயகருக்குரிய கோயில் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை விட அதற்கு அருகிலே உள்ள காமலம்மாளின் சிலை அமைந்துள்ளது. இச்சிலையை கண்டாலே இங்குள்ள மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் நமக்கு இப்படிப்பட்ட கல்வியினை கொடுத்தமைக்காக அந்த சிலையை வணங்காத நாளில்லை. அவ்வளவு சிறப்பான ஒரு பள்ளியை அந்த ஜமீன்தாரணி காமலம்மாள் அம்மையார் அவர்கள் அமைத்து கொடுத்துள்ளார்கள். மேற்கு பகுதியிலே அமைந்துள்ள கலையரங்கமானது பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு சிறப்பான ஒரு இடமாக அமைந்துள்ளது. 110வது ஆண்டு விழா மற்றும் 100ஆண்டு விழா போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நடத்துவதற்கும் ஆண்டுதோறும் ஆண்டு விழா நடத்துவதற்கும் வெளி பள்ளிகளிலிருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை இங்கு வந்து நடத்துவதற்கும் அருமையான ஒரு மண்டபமாக அது அமைந்து காட்சியளிக்கிறது. மேலும் இந்த பள்ளியினுடைய மேடை பல தலைவர்களை கண்ட மேடை. எங்களுடைய பள்ளிக்கு சுமார் ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது வருகை இருந்தமையும் 5 குடியரசுத் தலைவர்களும்
6 முதல்வர்களும் பல்வேறு கல்வி அமைச்சர்களும் வருகை தந்து மிகச்சிறந்த பள்ளி என்று பெருமைப்படுத்தி பேசியுள்ளார்கள். சுப்பிரமணிய மேலும் எங்களுடைய பள்ளியினுடைய பெருமையை ஸ்ரீ சுப்பிரமணி என்பவர் கல்வி அமைச்சராக இருந்த பொழுது 1957ஆம் ஆண்டு சட்டமன்ற மேலவையில் மிகச்சிறந்த பள்ளி ஜமீன்தாரணி காமலம்மாள் பள்ளி என்று இந்த பள்ளியை பெருமையாக பேசி சென்றுள்ளது எங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. இப்பள்ளியானது நூற்றாண்டு மட்டுமல்ல பல்வேறு நூற்றாண்டுகளை காணும் என்பதில் ஐயமில்லை என்பதில் நான் மகிழ்கின்றேன். இப்பள்ளியில் உள்ள வேதியியல் ஆய்வகத்தில் மாணாக்கர்களின் வேதியியல் ஆய்வு திறனை அதிகரிக்கும் வகையில் அனைத்து சோதனை அனைவருக்கும் வணக்கம். நான் போடிநாயக்கனூர் ஜமீன்தாரணி காமுலம்மாள் மேல்நிலைப் பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். கலை நிகழ்ச்சிகள் பற்றி தங்களிடம் பகிர்ந்து கொள்ள வந்துள்ளேன். 110வது ஆண்டு விழாவிற்கு என் பள்ளி மாணவ மாணவிகளின் வாயிலாக கரகாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், மயிலாட்டம், பரதம் ஆகிய அனைத்து நடனங்களும் வழங்கினோம். அதில் என் மனதை தொட்டது புஷ்பாஞ்சலி நடனம். மிக அருமையாக அமைந்தது. அது மட்டுமல்ல, மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்காக ஒவ்வொரு ஆண்டும் என் பள்ளியிலிருந்து நிகழ்ச்சிகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் ப்ரோக்ராமும் என் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மூலமாக வழங்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஏன், நானே 2005ஆம் ஆண்டில் ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டேஷன் மதுரை வானொலி நிலையத்தில் பருவகால மாற்றங்கள் என்ற தலைப்பில் பேசியுள்ளேன். அவ்வளவு அருமையான நிகழ்ச்சிகளெல்லாம் கொடுத்த நாங்கள் கல்வியிலும் சோடை போகவில்லை. அப்பகுதியில் எங்கள் பள்ளி மாணவர்கள் அதிக தேர்ச்சி சதவீதம் கொடுத்து 100க்கு 100 விழுக்காடுகள் எல்லாம் வாங்கியிருக்கிறோம். கல்வியிலும் சரி, கலை நிகழ்ச்சிகளிலும் சரி, என் பள்ளிக்கு நிகர் நாங்கள். நான் ஜாக்கானி மேல்நிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வருகின்றேன். நான் இப்பள்ளியை பற்றி சுருக்கமாக கூற வந்துள்ளேன். சொர்க்கமே என்றாலும் அது நம் பள்ளி போல வருமா? மாணவரிடையே ஒற்றுமை, ஏழை, பணக்காரர் என்று பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி அளிப்பது எங்கள் பள்ளி. குடும்பத்தில் தந்தையை இழந்த மாணவ மாணவியருக்கு உதவித்தொகை அரசு அளிக்கப்படும் அத்தனை சலுகைகளையும் பெற்றுத் தருகின்றன. சிறப்பாக கல்வி பற்றி திரும்பும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிர்வாகத்திற்கும் நன்றி, வணக்கம். தேசிய பள்ளி விளையாட்டுக் குழுமம், அதாவது HCFI சார்பாக நடத்தப்படும் அத்தனை போட்டிகளிலும் பங்கு பெற்று மாநில அளவில் தேர்வு பெற்று தேசிய அளவில் நடைபெறும் போட்டிகளில் கூடைப்பந்து, வளைகுல் பந்து, கால்பந்து, கேரம், செஸ் ஆகிய போட்டிகளில் பங்கெடுத்துக் கொண்டும் எரிபந்து, கபடி போட்டிகளில் வெற்றியாய் சோடி பள்ளிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டுள்ளார்கள். எங்கள் பள்ளியிலே அகில இந்திய அளவில் கூடைப்பந்தாட்ட போட்டி, பூப்பந்து போட்டி நடத்தப்பட்ட பெருமையினையும், மாநில அளவில் கூடைப்பந்து போட்டி, விளைவுல் பந்து போட்டி, பூப்பந்து போட்டி, கூடைப்பந்து போட்டி நடத்தப்பட்ட பெருமையினையும் தாங்கி நிற்கின்றது. அது மட்டுமல்ல, கர்மவீரர் காமராஜர் சட்டசபையில் தமிழகத்தின் தலை சிறந்த பள்ளிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் தலை சிறந்த 10 பள்ளிகளில் ஒன்றாக பறைசாரப்பட்ட பெருமையும் கொண்டுள்ளது எங்கள் பள்ளி. அனைவருக்கும் வணக்கம்.
நான் ஜமீன்தாரணி காமராஜ் நினைவு மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் வி பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். எங்களது பள்ளியானது 2001ஆம் ஆண்டு 1/6 ஜூன் மாதம் முதல் நாள் ஆரம்பிக்கப்பட்டு சீரிய முறையில் எங்களது ஆட்சிக்குழுவின் தலைவர், செயலர் மற்றும் நிர்வாகர்களால் நன்றாக செயல்பட்டு வருகிறது. எங்களது பள்ளியானது பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்காகவும் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மாணவர்களுக்காகவும் மிக குறைந்த செலவில் திறமையான ஆசிரியர்களை கொண்டு நிறைவான முறையில் நாங்கள் கற்பித்தல் செயலை செய்து வருகிறோம். அது மட்டுமல்ல, தற்சமயம் எங்களது பள்ளியில் சுமார் 1387 மாணவ மாணவியர்கள் கல்வி கற்று வருகிறார்கள். சுமார் 101 ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள். இந்த கல்வியாண்டில் தேனி மாவட்டத்திலேயே எங்களது பள்ளியில்தான் அரசின் RTE என்ற ஒரு அமைப்பின் மூலம் பொருளாதாரத்தில் நலிவடைந்த மற்றும் வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட மாணவர்களுக்காக அரசு அதிகாரிகளின் முன்னிலையில் சுமார் 38 பேர் தேர்வு செய்யப்பட்டு எவ்வித கட்டணமுமின்றி இலவசமாக நாங்கள் கல்வி கற்றுத் தருகிறோம். இதை தவிர எங்களது பள்ளியில் கல்வி புற செயல்பாடுகளான கராத்தே, யோகா, இசை, நடனம் மற்றும் விளையாட்டுக்கள் இவ்வாறு பல புற செயல்பாடு கல்விகள் மிகச்சிறந்த முறையில் கற்பிக்கப்படுகின்றன என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பசுமரத்தாணி போல் எந்த ஒரு செயலும் எளிதாக பதிகின்ற இப்பள்ளி நாட்கள் சிந்தனைகளை சிதறாமல் ஒருங்கிணைத்து மாணாக்கர்களுக்கு மனோதிடத்துடன் அவர்தம் திறமைகளை வெளிக்கொணர யோகாசன பயிற்சியும் இப்பள்ளி மாணாக்கர்களுக்கு வழங்கப்படுகிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கமலி. நான் இப்பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் இப்பள்ளியை பற்றி சுருக்கமாக கூற வந்துள்ளேன். கேடில் விற்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்ற குறளின் வழியாக வள்ளுவர் பெருந்தகை ஒருவனுக்கு கல்வியே அழியா செல்வம் என்றும் பிற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆகா என்றும் உலகிற்கு எடுத்துரைக்கிறார். மென்மேலும் இப்பள்ளியில் பயின்று வந்துள்ள மாணவ மாணவிகளின் வாழ்வு மேம்பட சிறந்த முறையில் கல்வி போதிக்கப்படுகிறது என்பதில் நான் பெருமிதம் கொள்கிறேன். அக்கல்வியை போதித்து கொண்டுள்ளதுக்கு கடந்து வந்த ஒரு நூற்றாண்டே சான்றாகும். எனவே இக்கிராமங்கள் மட்டுமன்றி வெளியூர்களில் வந்து படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இங்கு கல்வி போதிக்கப்படுகிறது. எனவே அறிவு, ஞானம், புத்தி இம்மூன்றும் சேர்ந்த சீர்பட நாங்கள் இப்பள்ளியில் கல்வி பயில்கின்றோம். எனவே கல்வி அழியா செல்வம் என்று நான் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பொது டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் ஜமீன்தாரணி காமலம்மாள் நினைவு ஆரம்ப பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை. எனது பெயர் எஸ் ராஜகணி. எங்கள் பள்ளியானது 1903ஆம் ஆண்டு போடிநாயக்கனூர் பகுதியினுடைய தொடக்கத்தில் ஆரம்பித்த முதல் பள்ளி என்ற பெருமைக்குரிய வழங்குகிறேன். எங்கள் பள்ளியில் 52 ஆசிரியர்களும் ஏறத்தாழ 2000 மாணவ மாணவர்களும் கல்வி பயின்று வருகின்றனர். நான் 9/2/1990ஆம் ஆண்டு இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி 22 ஆண்டுகள் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றியுள்ளேன். கடந்த 2012 ஜூன் மாதம் முதல் இப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பொறுப்பேற்று பணியாற்றி வருகின்றேன். கடந்த ஆண்டு 5/9/2014ஆம் ஆண்டு மாநில நல்லாசிரியர் விருது வாங்கியது பெருமைகின்றேன். கணினி மையம் தொடங்கப்பட்டு சிறப்பாக 4-5 மாணவர்களுக்கு சிறந்த முறையில் கணினி கற்றுத்தரப்படுகின்றது. அதற்கடுத்தாற் போன்று ஞாயிறு தோறும் பரதநாட்டியம் மற்றும் செஸ் வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. நம் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு யோகா வகுப்புகள் கற்றுத்தரப்படுகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.
போடிநாயக்கன் சுற்றியுள்ள பகுதிகளிலும் பல பள்ளிகள் இருந்தாலும் எங்கள் பள்ளியினுடைய ஆசிரியர்களுடைய கற்பித்தல் மற்றும் அவருடைய செய்தல் ஆகியவற்றில் எங்கள் பள்ளி சிறந்து விளங்குவதால் எங்கள் பள்ளியுடைய மாணவர் சேர்க்கை வருடவரும் அதில் கொண்டே போகின்றது. இருப்பினும் அவ்வப்போது இருக்கின்ற நிர்வாக குழுவினர் அதற்கேற்ப வகுப்புகளை கட்டியும் மாணவர் வளர்ச்சிக்காக ஸ்மார்ட் கிளாஸ் மற்றும் பல ஆய்வகங்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து கொடுத்து மாணவர் கல்வி வளர்ச்சிக்காக இந்த நிர்வாகம் பார்வையிட்டு வருகிறது. அதேபோல் இப்போ மாவட்டத்திலேயே எந்த பள்ளியும் இல்லாதவருக்கு ஒவ்வொரு பள்ளியினுடைய பாதுகாப்பை கருதியும் மாணவர்களுடைய நலனை கருதியும் சிசி கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. அதேபோல் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மாணவர்களுக்கு வழங்குவதற்காக மிகுந்த செலவில் இப்பொழுது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரும் கொடுத்து வந்துள்ளோம். இந்த பள்ளி ஆரம்ப பள்ளி, உயர்நிலைப் பள்ளி, மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி 3 பிரிவுகள் இருந்து 3 பிரிவுகளிலும் கிட்டத்தட்ட ஒரு 3000 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். அவர்களுக்கு சிறப்பான முறையில் கல்வி நாங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கின்றோம். சிறந்த முறையில் ஒவ்வொரு வருடம் நல்ல தேர்ச்சி விகிதத்தை காட்டி மாணவருடைய ஒழுக்கம் கல்வியை நல்ல பேணி பாதுகாத்து என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமையப்பெற்றுள்ளது. மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமையப்பெற்றுள்ளது. ஜாதி மத இன வேறுபாடின்றி மொத்தம் 77 பொதுக்குழு உறுப்பினர்களை கொண்ட இப்பள்ளியினுடைய நிர்வாகமானது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை பொதுக்குழு கூடி புதிய நிர்வாகக் குழுவினை தேர்வு செய்து தலைவர், செயலர் மற்றும் 7 உறுப்பினர்களை நிர்வாகக் குழுவாக தேர்வு செய்து சிறப்பான முறையிலே செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியானது 8500 மாணவ மாணவிகளை கொண்டு சிறப்பாக செயல்படுகின்றது. இப்பள்ளியினுடைய ஜமீன்தாரணி காமூலம்மாள் நினைவு ஆரம்ப பள்ளி மற்றும் ஜமீன்தாரணி காமூலம்மாள் நினைவு மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்பள்ளியினுடைய 110வது ஆண்டு விழா கடந்த ஆண்டு சிறப்பாக நடைபெற்றது. இப்பள்ளிக்கு பல்வேறு அரசியல் தலைவர்களும் முன்னாள் ஜனாதிபதிகளும் வந்து வருகை தந்து சிறப்பித்துள்ளார்கள். இப்பள்ளியிலே பயின்ற பல முன்னாள் மாணவர்கள் அனைவரும் மருத்துவர்களாகவும் பொறியாளர்களாகவும் விஞ்ஞானிகளாகவும் செயல்பட்டு வருகின்றார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இனி வரும் ஆண்டுகளிலும் பள்ளி மென்மேலும் சிறந்து விளங்கும் என கூறி இந்த உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவு அற்றம் காக்கும் கருவி, சுய சிந்தனையையும் தன்னம்பிக்கையும் அளிக்கும் உன்னதம், கடமை உணர்த்தி காவல் நிற்கும் குறைவுபடாத இக்கல்வியினை 100 ஆண்டுகளை கடந்து அனைத்து தர மக்களுக்கும் சேவை மனதுடன் மிகச் சிறப்பாக வழங்கி வருவது பாரதியின் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தலாய் திண்ணமாய் திடமாய் தலைமுறை தாங்கி நிற்கும் விருதுகளை இச்சமூகத்திற்கு நல்கி பெரும்பேர் கொண்டு திகழ்கின்றது இக்கல்வி நிறுவனம்.